எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதுரையில் நிறைய புராதன சின்னங்கள் பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பாண்டியர்கள் காலத்துலேயும் நாயக்கர்கள் காலத்துலேயும் பல கோட்டை கொத்தளங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய புராதன சின்னங்கள் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் மதுரையில் ஒரு முக்கியமான வரலாற்று பொக்கிஷத்தை தினமும் அப்படியே அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கிற கோட்டை கொத்தளம், அதுதான் மதுரையின் மேற்கு நுழைவு வாயிலாக இருந்துச்சு மன்னர்களோட ஆட்சி காலத்தில். இந்த கோட்டை கொத்தளம் மாதிரியே 72 கோட்டை கொத்தளங்கள் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதை பல மன்னர்கள் முற்றுகையிட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையுமே இதை கைப்பற்ற முடியலை. ஆங்கிலேயர்கள் காலத்தில் இதை சுற்றி இருந்த அகழிகள் எல்லாத்தையும் மூடி இப்போ இருக்கிற மாதிரியான மதுரை சிட்டியை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் பேர் தான் மாரட். அவரோட நினைவாத்தான் மேல மாரட் வீதி, கீழ மாரட் வீதி அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோட்டை கொத்தளங்களை பற்றி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.